இன்றைக்கி நம்ம ஒரு பிரேஸ்லெட் பார்க்க போகிறோம். இதுக்கு எலாஸ்டிக் வந்து 1.0 எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் திக்கான எலாஸ்டிக். நம்ம இதில் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே சாம் போடுற மாதிரி போடாமல் இந்த ஃப்ளார் சாம் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேர்ல் பீட் எடுத்துக்கிறோம். கூடவே இது ஹெட் பின் சொல்லுவாங்க. ஹெட் பின்னில் இந்த பேர்ல் பீடை இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜிம்கா பேஸ் இல்லாட்டி ஃப்ளார் பேஸ்னு சொல்லுவாங்க. இதை ஒன்று இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாரை அட்டாச் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸஸாக இதில் இருக்க ஹெட் பின்னை கட் பண்ணி எடுத்துட்டு ரவுண்ட் நோஸ் பிளேயர் எடுத்து அதை சர்க்கிளாக மடக்கி விடணும். இது கூடவே ஒரு ஹேங்கிங் வைக்க போகிறோம். நம்ம அதுக்கு இந்த ரெடிமேடாக செயின் கிடைக்கும். இதிலிருந்து நம்ம தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பீட் ஒன்று இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஹெட் பின்னில் இந்த பிரேஸ்லெட் பீடே ஒரு பீட் எடுத்துக்கிறோம். அதை அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட்டர் வச்சு கட் பண்ணிக்கணும். சேம் ரவுண்ட் நோஸ் பிளேயர் எடுத்து அதை சர்க்கிளாக வளைச்சி விட்டுக்கணும். இதில் இந்த செயினை அட்டாச் பண்ண போகிறோம். ஜம்ப் ரிங் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஜம்ப் ரிங்கை வந்து நோஸ் பிளேயர் வச்சு ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் இந்த செயினையும் போட்டுக்கணும். கூடவே இந்த பீடையும் அட்டாச் பண்ணிக்கணும். அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரி அந்த சைடு ஆப்போசிட் சைடும் ஒரு ஜம்ப் ரிங் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஃப்ளார் பேஸ்லேயும் ஒரு ஜம்ப் ரிங்கை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இது மல்டி கலர் ப்ரேஸ்லெட்டுங்கிறனால நம்ம மல்டி கலரில் பீட்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து கிறிஸ்டல் பீடுன்னு சொல்லுவாங்க. கிளாஸி லுக் இல்லாமல் ஒரு மாதிரி கிறிஸ்டல் மாதிரி உள்ளே இருக்கும். இதில் ஒரு கோல்டன் கலர் பீடையும் நான் அட்டாச் பண்ணுறேன் நடுவில். கலர் ரிப்பீட்டட் ஆகாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கப்போ நல்லாயிருக்கும்.